இங்க இந்த பொண்ணு குண்டா இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அவளும் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக நல்லா மேக்கப் போட்டு நைட் வந்து படுக்கிறான். அப்போ சடனா கிஸ் பண்ண வரப்போ அவன் எந்திரிச்சிடுறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு கேக்குறாவ. அதுக்கு அவன் எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீ குண்டா இருக்க, எனக்கு பிடிக்கல, அது நீ ஜிம் போனாலும் கேட்க மாட்டேற, அதனால எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அவளும் அவன் ஆபீஸ் போறப்ப வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் கேட்பா, டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அவனும் கேட்குற மாதிரியே இல்ல. அவ ஒரு சைக்காலஜிஸ்ட போய் பாக்குறா. அவங்களும் நீ மியூச்சுவலா டிவோர்ஸ் அப்ளை பண்ணு, ஆனா அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள நீ உடம்பு குறைச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு கேட்டதுக்கு என்ன ரீசன் கேட்டதுக்கு அவ குண்டா இருக்கா, அதனாலதான் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். சடனா வேலையில சண்டை வரவும் அவன் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துருவான். இப்ப வீட்டு இஎம்ஐக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருப்பான். அவளும் அவகிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா. அந்த 6 மந்த்ஸ் கேப்ல வந்துட்டு அவ உடம்பையும் குறைச்சிடுறா. ஜிம் போற இடத்துல இருந்து ஒரு காம்படிஷனுக்கு அவளுக்கு பேர் கொடுத்திருப்பாங்க. அவ அதுல பார்ட்டிசிபேட்டும் பண்றா. கடைசியில பார்த்தா அந்த ஈவெண்டோட வின்னரே அவதான். அப்போ சடனா அந்த சைக்காலஜிஸ்டுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க 3 பேர் எடுத்த போட்டோவை சென்ட் பண்ணிருப்பா. அப்புறம் தான் அவனுக்கு ரீசன் தெரியுது, அவ குண்டா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஒர்க் ப்ரெஷர்னாலதான் இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில 3 பேர் ஹாப்பியா இருக்காங்க.